லைவ் தமிழ் செய்திகள். கண்கலங்கி நின்ற முதியவர்கள். சரிகமபாவின் நிகழ்ச்சியில் போட்டியாளர் திவினஸ் தனது பாடலால் மற்றவர்களை மனமுருகச் செய்திருக்கின்றார். முதியவர்கள் அனைவரும் கண்கலங்கி நின்றார்கள். அனைவரையும் பார்க்கும் அதிசயமாக இது மாற்றப்பட்டிருந்தது. தற்பொழுது சரிகமபா இறுதிக்கட்டத்தை நெருங்கி விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் சென்று கொண்டிருக்கின்றன. இதில் ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்போது வரை பாடிய அனைத்து போட்டியாளர்களும் தங்கள் திறமையிற்கேற்ப பல சாதனைகளை நிறைவேற்றி வருகின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது 3 இறுதி சுற்று போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு 4வது இறுதி சுற்று போட்டியில் திவினஸும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் மனம் கவர்ந்த முதியவர்களும் அங்கு சுறுசுறுப்பாக பங்கு பெற்றிருந்தமை பலரையும் ஆச்சரியத்துக்குள் ஆத்திருந்தது. அந்த முதியவர்கள் திவினஸை வாழ்த்துவதற்காக வந்திருந்தார்கள். இந்த வாரம் போட்டியில் ஒரு திறமைசாலியாக அந்த முதியவர்களால் திவினஸ் வாழ்த்தப்பட்டிருந்தார். பல பேரின் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரியவராக திவினஸ் மாறப்பட்டிருக்கின்றார். பெரியவர்களின் நெஞ்சம் உருவக்கூடிய பாடலை திவினஸ் பாடியதால் அந்த பெரியவர்களே ஆசீர்வாதம் வழங்கியிருந்தார்கள். பொதுவாக சிறுவர்கள்தான் பெரியவர்களின் கால்களில் விழுந்து வணங்குவார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பலரையும் கண்கூடாத காட்சியாக சரிகமபா நிகழ்ச்சியில் நடந்த சம்பவம் பலவரையும் மனமுருக வைத்தது. இந்த பெரியவர்கள் போட்டியாளர் திவினஸ் பாடிய பழைய பாடல்களில் தங்கள் கவலைகளை மறந்து மனம் உருகியதால் திவினஸ் கால்களில் விழுந்து வணங்கிய காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பார்வையாளர்களையும் கண்கலங்க வைத்தது. மெய் மறந்த அந்த முதியவர்கள் திவினஸை தூக்கி ஆரவாரம் செய்து தங்கள் பேரன் போல் என்று அவர்கள் முத்தமிட்டார்கள். அந்த அளவுக்கு திவினஸின் பாடல்கள் உயிர் கொடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. எதிர்காலத்தில் திவினஸ் மக்களின் மனம் கவர்ந்த ஒரு பாடகனாக மாறுவார் என்பதில் ஐயமில்லை. திவினஸ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.